காமிச்சு கொடுங்க. நான் போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துடுறேன். Sister, if you don't mind, நீங்க பிஸியா இல்லையே? No, ma'am. I want to ask about the boy who's sitting outside. May I talk to your senior doctor? இப்ப டாக்டர் வார்டுல இருக்காரு. It's very urgent. Okay, வந்துட்டு இருக்காரு. அந்த பேஷண்ட் கொஞ்சம். டாக்டர்? Yes. Okay, carry on. Yes. ஆக்சிடென்ட்ல இறந்து போன ராகவனோட ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அத பத்தி ஏன் கேக்குறீங்க? டாக்டர்? Yes. அந்தாளி அங்க உட்கார்ந்திருக்கான். ஓ அதுவா? அவன் அம்மா இறந்துட்டாங்க. பாடி மார்ச்சுவரியில இருக்கு. நீ கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? செத்து போனவங்க திரும்ப வர மாட்டாங்க. நீ என்ன செய்யணும் தெரியுமா? அம்மாவோட பாடியை வாங்கணும். செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அவங்க இறுதி சடங்கு முடிச்சிரு. இதை எடுத்துட்டு போய் விக்கிறியோ அடகு வைக்கிறியோ என்ன வேணா செஞ்சுக்க. அந்த பணத்தை வச்சு பில் பே பண்ண. கவலைப்படாத, நான் சந்தோஷமா தான் கொடுக்கறேன். இந்தப்பா இங்க வா. இது ஒரிஜினல் தங்கமா என்னன்னு பாரு. சார் இந்த நகை திருட்டு நகை மாதிரி இருக்கு. யோ எனக்கு இவன் மேல சந்தேகமா இருக்கு. போலீஸை கொஞ்சம் இங்க வர சொல்லியா? யோ சீக்கிரம் இறங்கி வாங்கய்யா. இவனா அது? இவனை ஜீப்ல ஏத்துங்கய்யா. அத கொண்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு. சரிங்க சார். சார் நான் எதுவும் பண்ணல. அதெல்லாம் அங்க சொல்லு. சார் என்ன விடுங்க. உன்ன மாதிரி ஆளுங்களை எல்லாம் சும்மா விட கூடாது. நான் எதுவும் பண்ணல. ஏண்டா திருட்டு வேலையா பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னெல்லாம் கொல்லணும்டா. எங்களை எல்லாம் நீ பைத்தியக்காரன் நினைச்சியா? எங்க அம்மா. என்னடா அம்மா? உதுச்சனா குடல் வெளிய வந்துரும். போலீஸ் கிட்டே உன் விளையாட்ட காட்டியா? ஸ்டாப் இட். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம், ஏன் அவனை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க? கொலை பண்ணோம்னா அந்த டேம்ல கொண்டு போய் தள்ளி விடு. இங்க வேணாம். காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு வந்துட்டானுங்க. மேடம், இவனை சாதாரண ஆள் நினைச்சுக்காதீங்க. இவன் நம்ம ஆளுகளை பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கான். இங்க பாருங்க மேடம், இந்த நகையை எங்கேயோ இருந்து திருடிட்டு வந்திருக்கான். கடையில விக்கலான்னு வந்தா மேடம். சந்தேகப்பட்டு தான் போன் பண்ணேன். அதை என்கிட்ட கொடு. கோட் சூட் போட்டுக்கிட்டு அவன் கிலோ கணக்குல தங்கம் கொண்டு வரும்போது நீ எல்லாம் சந்தேகப்பட மாட்ட. தன் தாயோட மருந்து செலவுக்கு எவனாவது இந்த மாதிரி எடுத்துட்டு வரும்போது அவன் மேல சந்தேகப்பட்டு அவன் வாழ்க்கைய நாசம் பண்ணிடுவீங்கல்ல. நகைக்கடை வச்சிருக்கிறவனுங்களுக்கு எல்லாம் மகாத்மா காந்தின்னு நினைப்பு. அவனுக்கு கொஞ்சம் தண்ணியாவது குடியா, செத்துக்கித்து போயிட போறான். இத நான் தான் அவனுக்கு கொடுத்தேன். அவங்க அம்மாவோட பாடி ஹாஸ்பிட்டல் மார்ச்சரியில இருக்கு. அவங்கள அடக்கம் பண்ண செலவு கொடுத்தேன். அம்மா செத்தாலும் அப்பா செத்தாலும் ஆஸ்பத்திரிக்காரங்களுக்கு என்ன போச்சு? யார் செத்தா என்ன? ஆஸ்பத்திரிக்காரங்களுக்கு காசு தானே வேணும். சரி சரி, இது நீங்களே எடுத்துக்கிட்டு இதுக்குண்டான பணத்தை அவனுக்கு கொடுத்துருங்க. அப்புறம் சேதாரம் அது இதுன்னு குறைச்சிடாதீங்க. அவனுக்கு சொல்லி புரிய வையா. ஏழையா பிறந்தாவே இதுதான் பிரச்சனை. இந்த மாதிரி எல்லாம் அனுபவிக்கணும்னு உன் தலையில எழுதியிருக்கு போல இருக்கு.
அடுத்து என்ன செய்யறத உத்தேசம்? வண்டியில ஏறு. அம்மா இங்க பாருங்க, எவனோ ஒருத்தன் ஒளிஞ்சு பாக்குறான். டேய் போடா நாயே. போறடா. யாடி அங்க? உங்க ஃப்ரெண்ட் தான். இந்த சிக்னல் வேற அப்பப்ப கட் ஆயிருது. போலீஸ் ஜீப் மாதிரி இருக்கு. ஏய், என்ன மேடம்? ராஜு எங்க? இப்ப கூப்பிடுறேன். மனுஷனுக்கு கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்களே. கடவுளே! சாமிடா, கடவுள் சாமி. யமன் கிட்டையும் கழுகு கிட்டையும் இந்த கடவுள் சாமி கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது, புரியுதா? சொல்லுடா டே. ஏ கடவுளே! எஸ் கமேன். டேய் சாமி, ஆறாவன் என்னடா பண்ணிக்குட்டி? அங்க அந்த போலீஸ்காரமா வந்திருக்குடா. ஓ வாங்க சார். அதாவது பார்த்துட்டு போலான்னு வந்தீங்களா இல்ல கொண்டுட்டு போலான்னு வந்தீங்களா? அது வந்து கொஞ்ச நாளா மோர்மலாவும் பழைய சாதமும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். யார் இந்த பூனைக்குட்டி சாரு? ஒடுக்கு விழுந்த அலுமினிய பாத்திரம் மாதிரி வச்சிருக்காரு மூஞ்ச. இது உங்க ஆளா? என்ன பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இவனை உன் கூட சேர்த்துக்க முடியுமான்னு சொல்லு. ஓ, அப்ப பால்வாடி கேஸ் தான் அது. நம்ம கிட்ட வேலை காட்டக்கூடாது. பெரிய தைரியசாலிதான் நீ. ஊரை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்தலாம் நினைக்காத. இல்லாட்டினால் நீங்க பெரிய தைரியசாலி தான். போங்க மேடம். என்னடா இதை நாளுக்கு நாள் மெழுகு கூட்டிக்கிட்டே போகுது. நாம சும்மா பார்த்து சொல்லி விட வேண்டியதுதான். வேற என்ன பண்ண முடியும்? சரியா சொன்னப்பா. யூனிஃபார்ம் கழட்டினா அப்படியே மெழுகு சில மாதிரி இருப்பாடா. அப்படியே கண்ணுல எடுத்து ஒத்திக்கலாம் போல இருக்காடா. அவ்வளவு அழகு. ஏய், ரொம்ப பேசாத. மூத்திரம் பேர இடத்துல கல்ல அடைச்சுக்கும். என்ன? இங்க பாரு, சீக்கிரம் போய் ரெடி ஆயிடு.